SS Music proudly presents The Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த டைம்ல டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க, உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு புரியாத வயசு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெலாம் வரும்போது டீச்சர்ஸ் வந்து அப்போ தான் அப்பாவை பார்த்ததுனால, நீங்க மிஸ்டர் ஆர் விவேக்குமாரோட டாட்டர் ஏன் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள். I had an issue after 9 years after my marriage. இந்த கிழக்கு வாசல் டைமில் I had a fatal accident. பிரெயின் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு வீல் சேரில் உட்காந்து என்னை தள்ளிட்டு போவாங்க. நான் அப்போ ஷார்ட் வைப்பேன். அப்படி எடுத்து தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ ஷி வாஸ் பார்ன் ஆஃப்டர் 9 years of my marriage. அண்ட் த டே ஒன் அன்றைக்கி தான் நான் வந்து ஐ ஃபெல்ட் ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் திஸ். கல்யாணம் பண்ணி தாலி கட்டும்போது எனக்கு 104 டிகிரி காய்ச்சல். இந்த படம் ஓடுமா ஓடாதா ஒன்றும் தெரியாது. 21 மேரேஜ் முடியுது. 24 ரிசப்ஷனுக்கு நான் ஒரு 150-200 பேர் தான் கூப்பிட்டுருந்தேன். திடீர்னு ஏவிஎம் சரவணன் வராரு, இன்னும் ஆர்.எம். வீரப்பன் சார் வர்றார், சத்யா மூவிஸ்லேருந்து வராங்க, சத்யராஜ் சார் வர்றாரு. அவரெல்லாம் நம்ம கூப்பிடவே இல்லை. கேட்டால் அவங்க எல்லாமே படம் பார்த்துட்டாங்க. இளையராஜா வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ரிசப்ஷன் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையில் அங்கே உட்காந்துருந்தார். ஸோ முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின ஒரே டைரக்டர் நானாக தான் இருக்கேன். அந்த இவங்களோட என்னுடைய மனைவியோட அந்த லக்குன்னே வச்சுக்கலாமே. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தில் கண்டிப்பாக நம்மளை வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை. யாராச்சும் நடிக்க கூப்பிட்றாங்க, இல்லை ஏதாச்சும் பெரிய டைரக்டர்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே சொல்லுவீங்களா? நம்ம பார்த்திபன் சொல்லுவார், என்னுடைய ஹீரோயின் இவங்க. அப்பா வந்து என்றைக்குமே இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, நீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஈக்குவலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? நைஸ், ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு ஃபீலிங் வெரி ஸ்பெஷல். நமக்கு வீட்டில் அப்பா தான் இல்லையா, பெரிய டைரக்டராக இருக்கலாம், பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கிறான், அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் புரிய வரும், நம்ம அப்பா பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ஒன்று புரிய வரும்ல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு காலகட்டம் ஒன்று இருந்திருக்குல்ல, அது எந்த பீரியட் அது உங்களுக்கு? சின்ன வயசுல வந்து ரொம்ப நார்மல் அப்ரிங்கிங். எங்க வெளிய போனாலும், இது பண்ணாலும் அந்த ஒரு பெரிய டிரெக்டரோட டாட்டர் அந்த மாதிரிலாம் வீட்ல சொல்லி வளர்த்ததே இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்கூல் டேஸ் மேபி 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெலாம் வரும்போது டீச்சர்ஸ் வந்து அப்பதான் அப்பாவை பார்த்ததுனால, நீங்க மிஸ்டர் ஆர் விவேக்குமாரோட டாட்டர் ஏன் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு வீட்டில் சொன்னது இதுதான், பீப்புள் வந்து உங்ககிட்ட பழகுறாங்கன்னா உங்களுக்காக பழகணும், ஸ்டேட்டஸ்க்கோ பணத்துக்கோ பழகுறாங்கன்னா அது வந்து உண்மையான நட்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு புரியாத வயசு. இந்த டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஓட பேரண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி தான் ஓஹோ! அப்படின்னு அது புரிஞ்ச காலகட்டம் மேபி மிடில் ஸ்கூல். அப்பதான் வந்து அது ஹிட் ஆச்சு. தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடென்டிட்டியை நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ப்ரிஃபர் இட் தட் வே. எல்லாரும் பேசும்போது தான் தெரியுது நம்ம அப்பா இவ்வளோ பெரிய ஆள். ஆமா, டெஃபினெட்லி. சரி, அவர் பெரிய ஆளா இருக்கலாம், ஃபைன். அது நம்ம பிரச்சனை கிடையாது, அது அவரோட பிரச்சனை. அவர் பெரிய ஆளா இருக்கட்டும். ஆனா நமக்கு அப்பா, ஸோ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம கூட மற்ற அப்பாக்கள் மாதிரி கூடவே இருக்குன்னு நினைப்போம்ல, அது ஒரு குழந்தையோட எதிர்பார்ப்பு தானே. அப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கா அவருக்கு? அப்படி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் அப்பாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பர்த்டேஸ் ஆகட்டும், இல்லை ஆனிவர்சரி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக வந்துடுவார் வீட்டுக்கு. அன்னைக்கு வந்து இட்ஸ் ஆர் டே அந்த மாதிரி. அப்புறம் சப்போஸ் ஷூட்டிங் போகிறாருன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோன்னா எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் 1 month 2 months அது இதுன்னு வெளியே போயிருக்காங்க. பட் ஹீல் மேக் ஷுர் ஹீல் காம்பன்சேட். ஸோ அதனால அந்த மிஸ்ஸிங் வந்து என்றைக்குமே வரவிடல. ப்ளஸ் அம்மாவும் இருந்ததுனால ஐ திங்க் தே போத் டுகெதராக சேர்ந்து ஓகே, பேலன்ஸ் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. உங்களுக்கு உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள், நீங்க என்னோட ஸ்டார், என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அது என்ன, ஏன்?
உலகத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோம், ஒரு இடத்த பிடிக்கிறோம் சினிமாவில், அல்லது நம்ம ஆசைப்பட்ட ஒரு துறையில் ஒரு இடத்துக்கு வர்றதை விட ஒரு மிக உயர்ந்த ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, நம்ம ரசிக்கிற மாதிரி, நம்ம நேசிக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது, அது வந்து நம்ம என்ன புகழ் வந்தாலும் சரி, என்ன படைப்புகள் நம்ம பண்ணி, என்ன அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணாலும், என்ன விருதுகள் வந்தாலும், அது எல்லாத்தையும் விட அதிகமானது வந்து இந்த நமக்கு ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தை மேலே நம்ம காட்டுற பாசம், அதுக்கப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் தான் வந்து அல்டிமேட். இப்போ பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் சந்தோஷத்தை எப்படி சம்பாதிக்கிறது? அந்த சந்தோஷத்தை யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து நமக்கு ஸ்டார். ஐ ஹேட் an issue ஆஃப்டர் 9 years ஆஃப்டர் மை மேரேஜ். இந்த கிழக்கு வாசல் டைமில் ஐ ஹேட் அ ஃபேட்டல் ஆக்சிடெண்ட். பிரெயின் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதிலேருந்து நான் வந்து அந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் எடுக்கும்போதெல்லாம் நான் வந்து ஐ வாஸ் இன் செமி கோமா. ஒரு வீல் சேரில் உட்காந்து என்னை தள்ளிட்டு போவாங்க. நான் அப்போ ஷார்ட் வைப்பேன். அப்படி எடுத்தது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ இந்த கஷ்டங்கள், அதை பின்னாடி தொடர்ந்து வர்ற வெற்றிகள் எல்லாம் அந்த கஷ்டத்தை மறைச்ச வெற்றிகளாக தான் இருந்ததே தவிர, நமக்கு ஒரு நிலையான சந்தோஷம்ன்றது என்னுடைய குழந்தை தான் நினச்சேன். ஸோ ஷி வாஸ் பார்ன் ஆஃப்டர் 9 years ஆஃப் மை மேரேஜ். அண்ட் த டே ஒன் அன்னைக்கு தான் நான் வந்து ஐ ஃபெல்ட் ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் திஸ் எர்த். ஓகே. தட்ஸ் வை ஷி இஸ் மை ஸ்டார். ஒரு செமி கோமால இருந்து ஒரு படம் ஷூட் பண்றீங்க. படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. இந்த பாட்டெல்லாம் எழுதுனீங்கல்ல சார்? இந்த பச்சை மலை பூ சாங்லாம் அதெல்லாம் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி எழுதிட்டீங்களா? ஸோ இந்த கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல, இந்த கிரியேட்டிவ் மைண்ட் நமக்கு அவ்வளோ ஃப்ரீயாக வேலை செய்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு உள்ளே வந்தோம்னா வீட்டில் நமக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு பெரிய அன்பு இருக்கணும்ல, அது எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு? டெஃபினட்டாக. ஏன்னா என்னுடைய முதல் படம் ரிலீஸும் மேரேஜும் கிட்டத்தட்ட ஒரே டைம். முதல்லலாம் சினிமாக்காரனுக்கு இந்த இப்போ கூட சினிமாவில் இருக்கிறவன், மீடியாவில் இருக்கிறவனுக்கு வீடு தர மாட்டாங்க வாடகைக்கு. இடம் கூட கிடைக்காது. ஏதோ ஒரு பசங்களோட சேர்ந்து ஒரு நட்பு அடிப்படையில் யாராச்சும் கொடுத்தாலும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் நம்ம திரையுலகம். அதில் வெற்றியை கொடுக்கணுன்ற போராடுறது ஒரு டைம். அதே டைமில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போகுது. டைரக்ஷன்னு நம்ம பேர் டைட்டிலில் வந்தால் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மேரேஜை போஸ்ட்பான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1 year போஸ்ட்பான் ஆகிப்போச்சு. அப்புறம் போஸ்ட்பான் பண்ண முடியல, படம் முடியல, படம் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் முதல் படம்ன்றப்போ எப்பவுமே ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடி சென்சாரில் நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. டெல்லி வரையிலும் போகுது, சென்சார் பண்ண முடியாமல் சிரமங்கள். ஆனால் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. 21ஆம் கல்யாணம், 24ஆம் ரிசப்ஷன். ஆனால் சென்சார் ஆகலை. 18ஆம் வரையிலும் போராடுறேன். 18ஆம் இரவு ஒரு 8 மணிக்கு தான் சென்சாரில் என்னை கூப்பிட்டு பாவப்பட்டு என்னோடய வெட்டிங் இன்விடேஷனை பார்த்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு எனக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அங்கேயே அவங்களோட லக் அங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு? ஆமாம். என்னுடைய இன்விடேஷனை பார்த்த உடனே, அடப்பாவி கல்யாணத்தை வேறு வச்சுருக்கேன். ஆமாம் சார், என் லைஃபே உங்ககிட்ட தான் இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த சென்சார் ஆஃபீஸர் மிஸ்டர் ராகவன் ஐஏஎஸ்ன்னு, அவர் வந்து இஸ் ஸோ நைஸ் டு மீ. அப்போவே நைட்டோட நைட்டு எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு, இந்த தம்பியோட லைஃப்பை நம்ம காப்பாற்றணும், அட்லீஸ்ட் லெட் ஹிம் கோ அண்ட் மேரி ஹாப்பிலி அப்படின்ட்டு சில கட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு அக்செப்ட் பண்ணி 18ஆம் சென்சார் கொடுக்குறாங்க. 19ஆம் நான் ஊருக்கு போயிடுறேன். 21ஆம் கல்யாணம். யாரையும் இன்வைட் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிவிட்டு, யார் முடியுமா இன்வைட் பண்ணிங்கடா அப்படின்ட்டு, எங்கள் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். கல்யாணம் வந்து இளையராஜாவோட ஊர், என் ஒய்ஃபு பண்ணைப்புறம். அங்கே கல்யாணம் பண்ணைப்புறத்தில். கல்யாணம் பண்ணி தாலி கட்டும்போது எனக்கு 104 டிகிரி காய்ச்சல். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுருப்போம் இல்லையா, அதனால் காய்ச்சல் வந்துடுச்சு. தாலி கட்டும்போது 104 டிகிரி. அப்போ பாருங்கள் இந்த உணர்வு என்னென்னா, என்னை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோம்,
என்னை நம்பி ஒருத்தவங்க வரப்போகிறாங்க என் வாழ்க்கையில். இந்த படம் ஓடுமா ஓடாதா ஒன்றும் தெரியாது. பட் 21ஆந்தேதி கல்யாணம் முடியுது. அதுக்குள்ளே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 28ஆந்தேதி ரிலீஸ், 26ஆந்தேதி ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 21 மேரேஜ் முடியுது. 24 ரிசப்ஷனுக்கு நான் ஒரு 150, 200 பேர் தான் கூப்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துட்டாங்க. எனக்கு ரிசப்ஷன் மேடையில் நின்றுட்டேன்டா, இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு பத்துமா, என்னடா பண்ணுறதுன்னு டென்ஷனில் நின்றுட்டுருக்கேன். நான் கூப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன் இப்படி நம்ம சொல்லவே இல்லையேண்ணா. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு திட்டுறேன், ஏன்டா இவங்களெல்லாம் ஏன்டா கூப்பிட்டேன், இவ்வளோ பெரிய பெரிய திடீர்னு ஏவிஎம் சரவணன் வராரு, திடீர்னு ஆர்எம் வீரப்பன் சார் வர்றார், சத்யா மூவிஸ்லேருந்து வராங்க, சத்யராஜ் சார் வர்றாரு, அவரெல்லாம் நம்ம கூப்பிடவே இல்லை. கேட்டால் அவங்க எல்லாமே படம் பார்த்துட்டாங்க, ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. படம் பார்த்துட்டு அவ்வளோ கூட்டம். இளையராஜா வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ரிசப்ஷன் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையில் அங்கே உட்காந்துருந்தார். அதே மாதிரி விஜயகாந்த் சார். ஸோ அதை என் ஒய்ஃபு வந்த நேரம் அப்படின்றது ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. 24 வந்து ரிசப்ஷன் முடியும் போது அந்த ரிசப்ஷனில் ஆர்எம் வீரப்பன் சார் வந்து பொக்கே கொடுத்தாரு. எனக்கு டென்ஷன், இவருக்கெல்லாம் டிஃபன் இங்கே இருக்குமோ இல்லை அந்த டென்ஷன் என்று. அவர் வந்து ஒரு 2 லட்ச ரூபா செக்கு கொடுத்து என்னுடைய அடுத்த படம் நீ தான் பண்ணுறேன்ட்டார். ஸோ முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின ஒரே டைரக்டர் நான் தான். அந்த இவங்களோட என்னுடைய மனைவியோட அந்த லக்குன்னே வச்சுக்கலாமே. நம்ம உழைப்புன்றது ஒன்று இருந்தாலும் அப்படின்னு ஒரு பேர் அவங்களுக்கு வரட்டுமே. ஸோ அந்த சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் அவர் லைஃப் கரியர். ஆமாம், ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்ன நம்பிக்கையில் பண்ணீங்க படம் ஓடாமல் போகலாம்? சினிமாக்காரர் வேற, அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். இல்லை சொல்லிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வந்தப்ப பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தில் கண்டிப்பாக நம்மளை வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை. அப்பா அம்மா சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக இதாகாது. அந்த தைரியத்தில் தான் நான் ஓகே. அப்பா அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருக்கு, அது முக்கியம். பிடிச்சது. ஓகே. ஆமாம். டிஸ்கஷன்ல எல்லாம் இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஹீரோயின் யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, அவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்ததா சொன்னீங்க. ஏதாச்சும் ஒரு அனுபவம் இது வரைக்கும் ஷேர் பண்ணாத விஷயம்? ரஜினி சார் வந்திருக்காங்க, பிரபு சார் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய இதுதான். ஆமாம், ரொம்ப ஹீரோயின்ஸு. ஆமாம், ஹீரோஸோட ஹீரோயின்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. ஹீரோயின்ஸு ரேவதி அவங்க மேடம் எல்லாமே, குஷ்பு இப்போயும் நல்லா எங்கே பார்த்தாலும் பேசுறது. அப்போ இருந்தே ரொம்ப நல்லா பழகுவாங்க. நம்ம ஃபேமிலி ஒரு இதாக. இந்த என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகன் பாட்டு எழுதுறது, ஒரு நாள் முனை மறவாத இனிதான வர வேண்டும் பாட்டு எழுதுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாட்டு எழுதுறது. ஒரு பக்கம் கட் பண்ணா தலிக்கி தலிக்கி வந்து மினிக்கி மினிக்கி வந்து பாட்டு எழுதுறது, இதெல்லாம் எழுதுறாருல, பயங்கரமா வர்ணிப்பாரு. ஒரு கவித்துவமான டைரக்டர் ஆமாங்க, கம் பாடலாசிரியர். எந்த அளவுக்கு காதலோட உங்ககிட்ட நடந்துப்பாரு? ரொம்ப லவ்வாக இருப்பாங்க, ரொம்ப அன்பு. ஆமாங்க, இந்த பாட்டு எழுதினாலும் கூட நான் இருப்பேன், எழுதுவார். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அன்பு என் மேலே இருக்குன்னு. புரியுதுங்களா? இந்த ஜென்ரேஷன்ல, கரண்ட் ஜென்ரேஷன், நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் 80s படத்தை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் கிரிஞ்ச் மூவிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இது என்ன ரொம்ப இன்னைக்கு பாட்டு வேற மாதிரி இருக்கு இல்லை, வேற ஸ்டைலில் இருக்கு. இப்படியெல்லாம் பாட்டு இப்போ உங்க அப்பா எழுதுற மாதிரி பாட்டுலாம் இப்போ யாரும் எழுதுறது இல்லை, வேற வேற ஸ்டைலில் போயிட்டு இருக்கு, படங்கள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து பார்க்கும்போது, கரண்ட்ல இருக்கக்கூடிய அப்பாவே மறந்துடுங்க, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் உங்க அப்பாவோட படத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? திங்க் சிங்காரவேலனே ஒரு எக்ஸாம்பிள். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க அப்பா அந்த டைம்ல சட்டை மேல எவ்வளோ பட்டன், அந்த மாதிரி காமெடி பாட்டெல்லாம் குஷ்பு மேம், கமல் சார் வச்சு அப்போவே சைக்கிள் அண்ட் பஸ்ஸில், அப்புறம் அந்த பாஸ்கெட் பால் உள்ளே போடுறது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போவே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இமோஷன் சேம் தானே, மேபி சேம் இமோஷன். பட் இப்போது படம் வந்து வயலன்ஸ், சண்டை அந்த மாதிரி போகுது. ஆனால் இன்னும் ரசிக்கிறோம் சிங்காரவேலன் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது. இப்போவும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்க்கும்போது வி ஸ்டில் லவ் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ பெரிய சேஞ்ச் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல தெரியல. உங்களை பற்றி சொல்லுங்களேன், எனக்கு தெரியும். ஆடியன்ஸ்க்காக நீங்கள் என்ன என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். ஸ்கூலிங் ஹோலி ஏஞ்சல்ஸ் பண்ணேன். அப்புறம் என்ஜினியரிங் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து லண்டன் போனேன்.
யூகேல முடிச்சுட்டு இப்போ தான் ஐ எம் பேக். இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கணுமே படிக்கிறதுனால வராம இருக்கீங்களா? இல்ல வரணுங்கிற ஐடியாவே இல்லையா? தெரியல, சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படிப்பேன். ஓகே. அதனால தெரியாம என்னமோ தெரியாம படிச்சுட்டீங்க. நிறைய படிச்சுட்டேன். அதனால அப்பா வந்து என்னைக்குமே இது பண்ணாத, அது பண்ணாதன்னு சொல்லவே மாட்டாங்க. "உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடாது." அந்த மாரி சொன்னதே இல்ல. "உனக்கு என்ன வேணுமோ பண்ணு." அவ்வளோதான். மேபி அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல. ஆமா. நல்லா படிப்பாங்க பாப்பா. எனக்கு என்ன இப்போ என் டாக்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் பீப்புள் லீடர் அவ தான். ஒரு டைனமிக்காக ஷி ஆல்வேஸ் லவ்ஸ் அதர் கிட்ஸ். கூட இருக்கிறவன் தான் மட்டும் நல்லா படித்தா பார்த்தாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய மார்க் வாங்கணும்னு ஷி ஹேஸ் தட் அந்த ஒரு சொல்லி ப்ராட். மட்டும் குடுப்பீங்களா? இல்ல பரீட்சையில காமிச்சு குடுப்பீங்களா? கூட இருக்க பசங்க நிறைய மார்க் வாங்க. சொல்லி தான் குடுப்பேன். பரீட்சையில காமிச்சு குடுத்தா நானும் மாட்டிப்பேன்ல. ஓகே. அதனால அப்புறம் அதெல்லாம் தெளிவு. காலேஜில் படிக்கும்போது காலேஜ்லேயும் த செக்ரட்டரி ஓகே. நைஸ். அண்ட் காலேஜ்லேயும் டாப்பர் அவ தான். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட அது கூட எனக்கு அந்த ஓனர் எஸ்ஆர்எம் அவங்க எனக்கு தெரியும். பட் என் டாக்டர் தான் அவங்களுக்கு தெரியாது. நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இது பாட்டுக்கு போகும் வரும். பஸ்ஸில் தான் அனுப்புவேன். நான் வந்து அந்த எவ்ரிடே காரில் அனுப்புறது, காரில் அந்த அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு அப்படி தான். பின்னாடி என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கோலி ஏஞ்சல்ஸ் இருந்ததுனால அங்கேருந்து நடந்து போயிட்டு வந்துடும். ஸோ ஷி வாஸ் ஒன் அமங் த கிட்ஸ், அவ்வளோதான். பட் தனியாக ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் வேர் எவர் ஷி கோஸ் ஷி இஸ் நம்பர் 1. ஸ்கூல்லேயும் டாப்பர் அவ தான், காலேஜ்லேயும் டாப்பர் அவ தான். ஈவன் இன் யூகே ஆல்சோ ஷி செக்யூர்டு வித் டிஸ்டிங்ஷன். உங்களுக்கு ஐடியா இருக்கா சார் பொண்ணை இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வரணும்னா? இல்லை, இட் டிபெண்ட்ஸ். ஆனால் நிறைய படம் பார்க்கும். எல்லா படத்தையும் நான் பார்க்காத படம் எல்லாமே பார்த்துருவாங்க. படம் பார்த்துட்டு அந்த படம் பாருங்க டாடி, இந்த படம் பாருங்க டாடி, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இப்படி அதாவது பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லா இதுவும் நல்லா பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க வீட்டில். பாட்டெல்லாம் பாட மாட்டேன். பாட்டு கிளாஸ் எல்லாம் போட்டாரு. இன்ட்ரெஸ்ட் 1 இன்ட்ரெஸ்ட். மந்த்ல ஓடி வந்துட்டேன். டான்ஸ் ஓகே, பட் பாட்டு இல்ல. அவங்க என்ன சூஸ் பண்ணிட்டோமோ சூஸ் பண்ணுறோம். நம்மளாக எதுவுமே நான் ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. அவங்க கிட்ட நம்மளோட சில குவாலிட்டிஸ் பார்ப்போம். நம்மள மாதிரியே பண்ணதில்ல நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம சில விஷயத்த பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட கேரக்டர்ல உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் உங்க பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் பார்க்க முடியுதா? ஷீ லவ்ஸ் பீப்புள். அதான் சொல்கிறேன். யார் பழகுனாலும் அவங்க கூட கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ என் கூட பழகுனவங்க, எனக்கு நான் கஷ்டப்படுற காலத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட இன்றைக்கி வரையும் நான் தொடர்பில் இருப்பேன். நான் தீபாவளிக்கு எனக்கு துணி எடுக்கலைன்னா கூட நான் அவங்களுக்கு துணி எடுத்து அனுப்புவேன். See, that shows that the values of relationship இருக்கு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் சொசைட்டியில் நமக்கு இன்னும் ஒரு களம் இருக்கும். இது வரைக்கும் அவங்க ஸ்க்ரீன்ல வரல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல வராங்க. இப்போதான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே நிறைய பேர் உங்க பொண்ணு, ஓ இது சாரோட பொண்ணு அப்படின்னு பார்க்க போறாங்க. பார்த்துட்டு இப்போ யாராச்சும் நடிக்க கூப்பிடுறாங்க, இல்லை ஏதாச்சும் பெரிய டைரக்டர்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே சொல்லுவீங்களா? அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போதுந்தே சொல்லுவார், நம்ம பார்த்திபன் சொல்லுவார், என்னுடைய ஹீரோயின் இவங்க தான். நான் ஹீரோயின் அவர் அறிமுகப்படுத்துவேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஷீ இஸ் இவளை வந்து ரொம்ப தூக்கி வளர்த்தவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பெரிய ஹீரோக்கள் இன்னைக்கு, சூர்யாவும் கார்த்திக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் தான் இருந்தோம். இப்போ 13 இயர்ஸ் வென் ஷி வாஸ் பார்ன் அண்ட் ஆல் தேர். அவங்க தான் ஜாஸ்தி நேரம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குழந்தையா இருக்கும்போது. அப்புறம் அவங்க ஹீரோ ஆகிட்டாங்க இல்லையா? அப்புறம் இப்போவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் அந்த இது டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. ஷி மிங்கிள்ஸ் வித் தெம் ஸோ ஈஸி. ஸோ அதனால் இது யார் கூப்பிடுவாங்களோ அதுக்கில்ல, கூப்பிடுறதுக்கே இல்லை. என் டாக்டர் இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான். அதுவும் இன்ட்ரெஸ்டடாக அதை காட்டிக்கல. நானும் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன். இன்ஃபேக்ட் திஸ் மே பி தி ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறது. நிறைய பேர் இப்போ தான் என் டாக்டரையே பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் மேம். பொதுவாக அந்த அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒய்ஃப் அந்த பக்கமாக உட்கார வச்சுட்டு நான் என் பொண்ணோட பார்த்துக்கிறேமான்ட்டு ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க குழந்தைகிட்ட. இவங்க 2 பேரோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பாண்டிங்? அவளுக்கு பூமிகாவுக்கு ரொம்ப அப்பானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னையும் பிடிக்கும். ரொம்ப அப்பானா ரொம்ப பிடிக்கும். மற்றபடி
ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப இதா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாரி ரொம்ப இதா இருப்பாங்க. ஜாலியா. அம்மா ஏதாவது சொல்லி நடக்கலன்னா, அப்பா வழியா தான் அத அந்த எது காரியத்தை சொன்னாலும் நடத்த கேட்டுப்பாரு. அம்மா சொன்னா கூட சம்டைம்ஸ் கேட்க மாட்டாரு. இதுதான் டாடி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓகே. அது ஐ திங்க் விமென் இன் த ஹவுஸ் விட நான் தான் பாஸ்ன்னு நெனைக்கிறேன் இவங்க 2 பேருக்கு. ஸோ எது சொன்னாலும் கேட்பாரு. இப்போ நான் எனக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ என்ன இப்படி சொல்ற? இல்ல அவர் இப்போ நடிக்கிறதுனால நான் இல்ல டாடி இந்த இந்த ஆங்கிள் வைங்க. அந்த இதுனா ஹி லிசன்ஸ். ஐ திங்க் தட்ஸ் கமெண்டபிள்ல. நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன தெரியுமா? அப்படின்னு கேட்க மாட்டாரு. அந்த ஐ திங்க் தட்ஸ் த குவாலிட்டி ஐ லைக் அபௌட் ஹிம். அப்பா ரீசெண்டா நடிச்ச படம் கருடன். படம் பயங்கரமான ஹிட். ஒரு ரிவ்யூ பண்ணுங்களேன். படம் வேற லெவல். தாறுமாறு. அப்பா ஆக்டிங் ஐ திங்க் அவர் நடிச்ச படத்திலேயே இந்த ரோல் வந்து அவருக்கு என்ன சொல்றது? டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆக்டிங்க பார்க்கக்கூடிய சான்ஸ் நெறைய பேரு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி நெறைய பேர் அப்பாக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் கரியர். ஐ திங்க் தேர்ஸ் லாட் மோர் டு கம். உங்களுக்கு ஏதாச்சும் சாரோட படம் ரொம்ப நல்ல படமா இருந்திருக்கலாம். ஆடியன்ஸ்க்கு எல்லாமே பிடிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு பிடிக்கல. அந்த மாரி ஏதாச்சும் படம் இருக்குதா? இல்ல. ஏன்னா டிஸ்கஷன்லலாம் என்ட்ட தான் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கதையெல்லாம் எதுன்னு எல்லாமே சொல்லிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நானு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே நீங்க எப்படி எனக்கு பிடிச்சது. நீங்க எப்படி சார் டிஸ்கஷன் எல்லாம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சீங்க? கதையெல்லாம் சொல்றது அது எப்படி சில ஆரம்பிச்சது? டைம் கதைக்கு கண்டென்ட்டே குடுப்பாங்க. ஆமாமா. சைலன்ட்டா. அந்த ஓகே. பொன்னுமணின்னு ஒரு படம். அந்த கதை வந்து இவங்களது தான் ஆக்சுவலா. ஒரு தாய் மாமன நேசிக்கிற ஒரு ஹீரோவோட கதை. அந்த பேஸ் இவங்க தான் சொன்னாங்க. ஸோ கதைன்னு இவங்க பேர் தான் வரும். என்னுடைய போராத காலம் வந்து சிறந்த கதாசிரியை விருது இவங்க குடுத்தாங்க ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளுக்கு குடுக்கல. ஓகே. ஸோ சமயத்தில இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதே மாதிரி எஜமானுடைய அவுட்லைன் இவங்க தான் குடுத்தாங்க. ஸோ அந்த 2 படமும் இவங்களுக்கு நல்ல பேரு. இவங்க தான் கதாசிரியைன்னு. அம்மா பண்ணலாம் கூட அப்பா எனக்கு பண்ணிடுவாரு. நான் சொல்றது அப்பா கேட்டுப்பாரு. கிட்டத்தட்ட பாஸ் மாரின்னு சொன்னால. ஸோ அந்த மாரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாரு அப்பா. நான் இப்ப படிச்சு முடிச்சு வந்தாச்சு. நான் அப்பாவுக்கு ஒண்ணு பண்ணணும். ஒரு பொண்ணா என்னோட கடமை. இல்ல என்னோட ஆசை எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படி ஒரு விஷயத்த அப்பாவுக்கு பண்ணணும்னா ஏதாவது இருக்குதா? அப்பா பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்பேஸ் குடுப்பாரு. நீ என்ன வேணுமோ பண்ணு. இது பண்ணாத, அது பண்ணாதன்னு என்னைக்குமே சொன்னதில்ல. ஸோ அவர் என்னைக்கும் தல குனிய வைக்கக்கூடாது. பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் மீ தட் ஸ்பேஸ். தட் டசன்ட் மீன் ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அது எனக்கு ரொம்ப இருக்கும். எது பண்ணாலுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவரு மத்தவங்க என்ன பத்தி சொல்லி அவர் வந்து என்னைக்கும் லோவா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அத வந்து நான் கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஐ வில் மேக் ஹிம் ப்ரவுட் ஒன் டே ப்ராபப்லி. சூப்பர். இந்த நிகழ்ச்சியில ஃபேமிலி ஸ்டார் வந்து உங்களுடைய மகள் தான். உங்க ஃபேமிலி ஸ்டார நீங்க ஒரு கௌரவப்படுத்துற நிகழ்வு. ஒரு அழகான டிராஃபி ஒண்ணு வரப்போகுது. குடுத்துடலாம். SS Music proudly presents the Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.